So students, next 12.5 verify closure property, commutative property, associative property, existence of identity, extension of inverse for arithmetic operation plus on ZO, the set of all odd integer. ZO na the set of all odd integer. ZE ன்னு கொடுத்தாங்கன்னா the set of all even integer அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ set of all எதை எடுத்துக்கணும், odd integers மட்டும் எடுத்து இந்த அடிஷன்ல போட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து நம்ம இது வருதா அப்படின்னு நம்ம எல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ Z2 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2k + 1ன்னு எடுத்துக்கிறோம். 2k + 1 for k belongs to Z. வெறும் Zனா இன்டீஜர்ஸ். இன்டீஜர்ல நீ எந்த நம்பர் கொடுத்து பார்த்தாலும் கேவுக்கு வந்து 1 2 3 4 எந்த நம்பர் நெகட்டிவ் கொடுத்தாலும் சரி பாசிட்டிவ் கொடுத்தா இப்போ வந்து 1ன்னு கொடுத்தா என்ன வரும், அப்போ 2 × 1 என்ன வரும், 2 2 + 1 3 3ங்கிறது என்ன ஈவன் நம்பர். 2ன்னு கொடுத்து பாரு 2 × 2 4 4 + 1 5 5ங்கிறது என்ன அதே மாதிரி தான். நெகட்டிவ்ல கொடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இப்போ -2ன்னு கொடுத்தீங்கன்னா என்ன வரும், மல்டிபிள் பண்ணினா -4 + 1 வந்து -3 அப்படின்னு வரும். ஸோ அப்போ கேவுக்கு வந்து எந்த நம்பர் கொடுத்தாலும் ஓகேவா நமக்கு வந்து இங்கே வரக்கூடிய நம்பர்ஸ் வந்து என்னவா இருக்குது அப்படின்னா ஆட் இன்டீஜரா தான் இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா சம் ஆஃப் 2 odd integer is an even integer. Sum of 2 odd integer ஏதாவது ரெண்டு ஆட் நம்பர் எடுத்து ஆட் பண்ணி பாரு. ஆட் நம்பரை எடுத்து ஆட் பண்ணி பாரு என்ன வரும். இப்போ வந்து ஆட் நம்பருக்கு நம்ம சொல்லியிருக்கோம் இது ஒரு ஆட் நம்பர் வரும், ரெண்டையும் ஆட் பண்ணி பாரு என்ன வருது, என்ன பண்ண வருது 2ன்னு வருது, ஆட் பண்ண என்ன வருது 4ன்னு வருதா. 4ங்கிறது என்ன ஈவன் நம்பர். இதை ரெண்டையும் ஆட் பண்ணி பாரு எவ்வளோ வரும் 8 வருது. இதை ரெண்டையும் ஆட் பண்ணி பாரு 6 வருது. ஓகேவா? இதை ரெண்டையும் ஆட் பண்ணி பாரு என்ன வரும் -4 வரும். ஸோ சம் ஆஃப் 2 odd integer is an even integer. ரெண்டை வந்து சம் பண்ணனா நமக்கு கிடைக்கிறது என்னவா வருதுன்னா ஈவன் இன்டீஜரா கிடைக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா க்ளோசர் ப்ராப்பர்ட்டி is not true. இப்போ க்ளோஸ் ப்ராப்பர்ட்டின்னு நம்ம என்னன்னு சொன்னோம், பைனரி ஆப்ரேஷன் சொன்னோம். இந்த க்ளோஸ் ப்ராப்பர்ட்டிங்கிறது வந்து நாட் ட்ரூன்னு வந்துச்சுன்னா வேற எதுவுமே நம்ம வந்து டிஸ்கஸே பண்ண தேவையில்லை. இங்க வந்து ட்ரூன்னு வந்தால் தான் அடுத்ததுக்கு நம்ம போகணும். ஓகேவா? அப்போ வந்து இங்க வந்து என்ன வந்துருச்சு, நமக்கு நாட் ட்ரூன்னு வந்துருச்சு. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா சின்ஸ் அதர் ப்ராப்பர்ட்டி cannot be check, அதை நம்ம என்ன பண்ண தேவையில்ல, நம்ம செக் பண்ணவே தேவையில்ல. அப்போ சின்ஸ் அதர் ப்ராப்பர்ட்டி not be checked. அவ்வளவுதான். since other properties cannot be checked. நம்ம வந்து என்ன பண்ண தேவையில்ல, செக் பண்ண தேவையில்லை. ஏன்னா வந்து நமக்கு க்ளோஸ் ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா வந்து என்னன்னு வரணும், ட்ரூன்னு வந்தாதான் நம்ம பைனரி ஆப்ரேஷன் வந்துச்சுன்னா தான் நம்ம அடுத்தது பார்க்க முடியும். பைனரி ஆப்ரேஷனே வரல அப்படின்னா கண்டிப்பா அடுத்தது நமக்கு வரக்கூடிய நம்ம செக் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சம் 2 மார்க்ல கேட்கலாம். ஸோ அதனால கொஞ்சம் பார்த்துக்கோ. இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டெப் கண்டிப்பா எழுதணும். ஓகேவா? க்ளோசர் ப்ராப்பர்ட்டினா சம் ஆஃப் 2 odd integer is an even integer. அல்லது நீ ஏதாவது ரெண்டு நம்பரை எடுத்து ஆட் பண்ணி போட்டு காமிச்சினாலும் தப்பு கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த சம்மை பார்த்துக்கோ. So next exercise example 12.4 verify closure property, commutative property, associative property, existence of identity, existence of inverse for arithmetic operation plus on ZE, the set of
ஆல் ஈவன் இன்டீஜர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி சம் பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தோம், ஆட் நம்பர் பார்த்தோம், இங்கே ஈவன் நம்பர். அப்போ இசட் இ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2k. k பிலாங்ஸ் டு இன்டீஜர். இன்டீஜரில் நீ எந்த நம்பர் இங்கே எடுத்து போட்டு பார்த்தீங்கனாலும் நமக்கு வந்து இங்கே நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து ஈவன் நம்பராக இருக்கும். போன சம்மில் பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர் கிடச்சிது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1ன்னு போட்டால் என்ன ஆகும், கேக்கு 1ன்னு போட்டால் 2ன்னு வந்துடுமா, 2ன்னு போட்டால் என்ன கிடைக்கும், 4ன்னு வந்துடும், 3ன்னு போட்டால் என்ன கிடைக்கும், 6 வந்துடும். அப்போ அதே மாதிரி இங்கே 0ன்னு போட்டால் என்ன வந்துடும், 2 × 0 0. அப்போ 0ங்கிறது நம்ம எதில் தான் எடுத்துக்கணும், ஈவன் நம்பரில் தான் எடுத்துக்கணும். ஓகேவா, 0ங்கிறது எதில் தான் எடுத்துக்கணும், ஈவன் நம்பரில் தான் எடுத்துக்கணும். அடுத்தது -1ன்னு போட்டால் என்ன வரும் பாரு, இப்போ மல்டிபிள் பண்ணால் -2, -2ன்னு போட்டால் என்ன வரும், -4, -3ன்னு போட்டால் என்ன வரும், -6. அப்போ அந்த மாதிரி இந்த மாதிரி நமக்கு எல்லாமே என்ன நம்பராக கிடைக்கும், ஈவன் நம்பராக ஓகேவா கிடைக்கும். இப்போ க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், sum of 2 even integer is also an even integer. அதாவது sum of 2 even integer is also an even integer அப்படிங்கிறாங்க. ரெண்டு ஈவன் நம்பர் எடுத்து ஆட் பண்ணி பாரு. இப்போ இதில் ரெண்டு நம்பர் எடுத்து ஆட் பண்ணி பாரு, என்ன வரும், 6. இது ரெண்டு எடுத்து ஆட் பண்ணால் 6. இது ரெண்டு எடுத்து ஆட் பண்ணினா எவ்வளோ, 10. இது ரெண்டு எடுத்து ஆட் பண்ணினா எவ்வளோ வரும், -10. இது ரெண்டையும் மல்லி ஆட் பண்ணினா -6. ஸோ அப்போ சம் ஆஃப் 2 ஈவன் இன்டீஜர் இஸ் ஆல்சோ அன் ஈவன் இன்டீஜர். ரெண்டு ஈவன் இன்டீஜர் எடுத்து சம் பண்ணால் திரும்பவும் நமக்கு ஈவன் இன்டீஜர் தான் கிடைக்கும். ஸோ அப்போ க்ளோசர் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் என்ன பண்ணுறோன்னா ரெண்டு நம்பர் எடுத்துக்கோ. லெட்டு x is equal to 2m, y is equal to 2n belongs to என்ன z e. ஓகேவா, x 2m y 2n இது வந்து பிலாங்ஸ் டு எதில் இருக்குது, ஈவன் நம்பரில் இருக்குது. இப்போ நம்ம என்ன அர்த்தம், x plus y அப்படின்னு போட்டோம்னா 2m plus 2n போடலாம். இதையே என்ன கொஞ்சம் மாற்றி போட்டால் என்ன எழுதலாம், 2n plus 2m போட்டால் கூட அதே வேல்யூ தான் வரும். ஸோ அப்போ இதை வந்து என்ன எழுதலாம், n plus mன்னு எழுதலாம். அப்போ இந்தான என்ன இருக்குது, சாரி என்ன எழுதலாம், y plus xன்னு எழுதலாம். ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குது, x plus y is equal to y plus x. ஓகேவா, ஸோ அப்போ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இந்த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு 3 எலிமெண்ட் வேணும். அப்போ எக்ஸு அப்படிங்கிறது 2m. ஓகேவா, லெட்டு x is equal to 2m, y is equal to 2n, z is equal to 2p. இது எல்லாமே பிலாங்ஸ் டு zt அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், நமக்கு ஆப்ரேஷன்ஸ் x plus y plus z. அப்போ x plus y plus z என்ன வரும், நமக்கு 2m plus 2n plus p. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணோம்னா 2m plus 2n plus 2pன்னு வரும். ஓகேவா, அடுத்து என்ன வருது, x plus y plus z போட்டிங்கன்னா அதே மாதிரி 2m
plus 2n plus 2p. இது ரிமூவ் பண்ணினா 2m plus 2n plus 2p ன்னு வருது. ஸோ அப்போ ரெண்டுமே சேம் ஆன்சர் தான். ஸோ அப்போ நம்ம என்னன்னு சொல்லலாம், x plus y plus z is equal to x plus y plus z அப்படின்னு சொல்லலாம். ஸோ associative property is true. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம், எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஐடென்டிட்டி. ஓகேவா, let E be the identity element. இப்போ let y is equal to 2m belongs to zt அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நார்மலாக x இப்போ நார்மலாக என்ன சொல்லுவோம், x star e is equal to என்ன வரும், x தான் வரும். அப்போ 2m plus e is equal to இங்கே ப்ளஸ்ஸே போட்டுக்கோ. அப்போ என்ன வரும், 2m. இப்போ e is equal to 2m minus 2m, e is equal to 0. அப்போ 0 belongs to zt இருக்கா, 0ங்கிறது ztல இருக்கா, இருக்கு. அப்போ என்ன சொல்லலாம், ஐடென்டிட்டி axiom, identity property is true. அடுத்தது நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்வர்ஸ். இப்போ let x dash be the inverse of x is equal to 2m. ஓகேவா, இப்போ நமக்கு இந்த இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி என்ன இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி, x star x இன்வர்ஸ், அதாவது x plus x இன்வர்ஸ் is equal to நமக்கு என்னன்னு வரணும், நமக்கு ரெண்டையும் ஆட் பண்ணினா என்ன வரணும், நமக்கு e அப்படின்னு வரணும். இதான் வந்து இன்வர்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கு வேல்யூஸ் கண்டுபிடி. 2m plus x dash is equal to யோட வேல்யூஸ் 0, x inverse is equal to minus 2m. இதான் வந்து x inverse ஓட வேல்யூ. அப்போ x plus x inverse is equal to e நமக்கு வரணும்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ வந்து இதில் அப்ளை பண்ணு, 2m minus 2m equal to என்னன்னு வந்துருச்சு, 0ன்னு வந்துருச்சா. ஓகேவா, ஸோ அப்போ என்னன்னு சொல்லலாம், இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ. ஓகேவா, ஸோ ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனிச்சுக்கோங்க. zt அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது ஈவன் இன்டீஜர். அப்போ 2k, இங்கே k பிலாங்ஸ் டு இன்டீஜர். அப்போ எடுத்து போட்டோம்னா இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் நமக்கு கிடைக்குது. இது எல்லாமே ஈவன் நம்பர்ஸ். அப்போ க்ளோஸ்ட் ப்ராப்பர்ட்டினா சம் ஆஃப் 2 ஈவன் இன்டீஜர் இஸ் ஆல்சோ அன் ஈவன் இன்டீஜர்னு சொல்கிறாங்க. அப்போ க்ளோஸ்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ. ரெண்டு ஈவன் நம்பர் எடுத்து ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர் தான் வரும். கமிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா லெட் x is equal to 2m, y is equal to 2n பிலாங்ஸ் டு ztயில் இருக்குது. இப்போ x plus yன்னு போட்டோன்னா என்ன வரும், 2m plus 2n எழுதலாம். இதையும் மாற்றி எழுதுனா எந்த சேஞ்சும் போகிறதில்ல. ஸோ இதை வந்து y plus mன்னு சொல்லலாம். இப்போ x plus y is equal to y plus m. கமிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ. அடுத்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, x is equal to 2m, y is equal to 2n, z is equal to 2p. இது வந்து பிலாங்ஸ் டு
zன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா x plus y plus z எழுதலாம் 2m plus 2n plus 2p. அப்போ இந்த ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிங்கன்னா 2m plus 2n plus pன்னு வரும். அதே மாதிரி இங்கே ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிங்கன்னா ரெண்டும் சேம் ஆன்சர் வந்துருச்சு. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி. let e be the identity element. அப்போ let x is equal to 2m belongs to zet. இப்போ x plus e is equal to என்ன வரணும், xன்னு வரணும். அப்போ 2m is equal to eனா அப்போ எக்ஸோட வேல்யூ 2m போட்டுக்கலாம். அப்போ அந்த 2m 0 ஆகிடும். இப்போ ஈங்கிற ஈயோட வேல்யூ ஐடென்டிட்டி எலிமெண்ட் வந்து என்னன்னு 0ன்னு வந்துருச்சு. 0ங்கிறது கண்டிப்பாக இதெல்லாம் தான் இருக்குது, இந்த குரூப்பில் இருக்கக்கூடியது ஈவன் நம்பர் தான். ஸோ அப்போ வந்து ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ. அடுத்து லெட்டு எக்ஸ் டேஷ் பி தி இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். எக்ஸோட வேல்யூ வந்து 2m. அப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஈன்னு வரணும். இப்போ 2m ப்ளஸ் எக்ஸ் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஈயோட வேல்யூ அந்த -2m அந்தாண்ட போனோம், +2m அந்தாண்ட போனோம், -2m. இப்போ எக்ஸ் இன்வர்ஸோட வேல்யூ -2mனு வந்துருச்சு. இதை வந்து இதில் அப்ளை பண்ணுறோம். இதை வந்து இங்கே கொண்டு வந்து இதில் அப்ளை பண்ணுறோம். அப்போ வந்து என்ன ஒரு 2m. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ வந்து என்ன இருக்குது, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன ஒரு -2m ஈக்குவல் டு 0 அப்படின்னு நமக்கு எது வந்துருச்சு, ஐடென்டிட்டி எலிமெண்ட் வந்துருச்சு. அப்போ இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ. ஓகேவா, தேங்க்யூ. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம் பைனரி ஆப்ரேஷன் ஆன் பூலியன் மேட்ரிக்ஸ். இப்போ பூலியன் மேட்ரிக்ஸ்னு ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த பூலியன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நமக்கு எலிமெண்ட் வந்து 0, 1 அது மட்டும்தான் இருக்கும். அதை தவிர வேறு எலிமெண்ட்டு வராது. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் பூலியன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அதில் டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஆஃப் ஏ அண்டு பி. இதை கூட இன்னும் நம்ம எப்படி எழுதலாம்னா ஜாயிண்ட் ஆஃப் ஏ அண்டு பின்னா ஏ ஜாயின் பி. இது வந்து ஜாயிண்ட் ஆஃப் ஏ அண்ட் பி. ஓகேவா, அப்போ ஏ ஜாயின் பி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஏ ஜாயின் பின்னா ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ், அதாவது ஏஐஜே ஜாயின் பிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் பிஐஜே. அப்போ ரெண்டையும் ஜாயின் பண்ணி எழுதுனா நமக்கு சிஐஜேன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்குது. அப்போ அந்த சிஐஜேங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா 1 எப்போ இஃப் எய்தர் ஏஐஜே இஸ் ஈக்குவல் டு 1 ஆர் பிஐஜே இஸ் ஈக்குவல் டு 1. அதாவது இந்த ரெண்டு மேட்ரிக்ஸில் இந்த ஏதாவது ஒரு எலிமெண்ட்டில் 1ன்னு வந்தால் கூட நம்ம ஆன்சர் 1ன்னு எழுதிக்கலாம். இப்போ இங்கே 1 இதுக்கு 0வாக இருந்துச்சுன்னா ரெண்டையும் ஜாயின் பண்ணினா 1 ஜாயின் 0 என்ன வரும், 1ன்னு வரும். அதுவே 0 ஜாயின் 1ன்னா என்ன வரும், அதுக்கும் 1 தான் வரும். ஓகேவா, ஸோ அப்போ ஏதாவது ஒரு இடத்துல 1 வந்தால் கூட நம்ம 1 எழுதிக்கலாம். எய்தர் ஏஐஜே ஆர் பிஐஜே, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு மேட்ரிக்ஸில் 1 வந்தால் கூட நம்ம 1ன்னு எழுதிக்கலாம். அடுத்தது 0 எப்போ இஃப் போத் ஏஐஜே 0 அண்ட் பிஐஜே, ரெண்டு மேட்ரிக்ஸ்லையும் அட் அ டைம் ரெண்டு எலிமெண்ட்டும் வந்து 0ன்னு வந்துச்சுன்னா தான் நம்ம 0 எழுதணும். ஓகேவா, ஸோ இதான் வந்து அந்த மேட்ரிக்ஸ் ஜாயின் பண்ணி எழுதக்கூடியது. அடுத்தது மீட் ஆஃப் ஏ அண்ட் பி. அப்போ ஏ மீட் பி அப்படின்னு. ஓகேவா, அப்போ மீட் அப்படின்னா ஏ மீட் பி அப்படின்னா ஏஐஜே மீட் பிஐஜே, ரெண்டு மீட் பண்ணால் சிஐஜேன்னு கிடைக்குது. இந்த சிஐஜேல எலிமெண்ட் எப்படி இருக்குன்னா 1 இஃப் போத் ஏஐஜே இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் பிஐஜே இஸ் ஈக்குவல் டு 1. மீட்னா ரெண்டுலேயுமே 1 இருக்கணும். ரெண்டு எலிமெண்ட்ஸுமே 1 1ன்னு வந்தால் தான் 1 எழுத முடியும். ஓகேவா, எய்தர் ஏஐஜே 0 ஆர் பிஐஜே 0, ரெண்டு ஏதாவது 1 மாறி வந்துச்சுன்னா கூட 0ன்னு வந்துச்சுன்னா கூட ஆன்சர் என்ன வரணும், 0 வரணும். ஓகேவா, இது நீ இன்னும் சம்மு பார்க்கும்போது உனக்கு ஈஸியாக புரியும். இப்போ வந்து கொஞ்சம் புரியறது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ரெண்டுலேயுமே 1ன்னு வந்தால் தான், அதாவது 1 என்னது மீட் 1ன்னு வந்தால் தான் 1, 0 மீட் 1ன்னு வந்தால் 0 தான். ஓகேவா, அதுவே 1 மீட் 0ன்னு வந்தாலும் என்ன தான் வரும், 0 தான் வரும். மாறி வந்தாவே நமக்கு இதில் 0 தான் வரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. இந்த எக்ஸாம்பிள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சம் வந்து அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க 3 மார்க்கில் 2 மார்க்கில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 12.8 லெட்டு ஏங்கிறது 0 1 1 1, பிங்கிற மேட்ரிக்ஸ் வந்து 1 1 0 1, பி எனி 2 பூலியன் மேட்ரிக்ஸ் ஆஃப் same type, find A join B
and B join A. So first to find A join B. இப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் எழுதிக்கோ 0 1 1 1. அடுத்தது ஜாயின் பிங்கிற மேட்ரிக்ஸ் 1 1 0 1. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் எடுத்து நம்ம ஜாயின் பண்ணி எழுதணும். அப்போ 0 ஜாயின் 1 கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் எடுத்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கோ. 1 ஜாயின் 1. அடுத்தது 1 ஜாயின் 0. அடுத்தது 1 ஜாயின் 1. இப்போ இந்த கண்டிஷனில் அப்ளை பண்ண என்ன வரும்? ஜாயின்ல ரெண்டு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல ஒன்று வந்தால் கூட ஒன்று எழுதிக்கலாம். சேமாக வந்தாலும் ஒன்று தான். இதுவும் ஒன்று தான், இதுவும் ஒன்று தான். ஸோ அப்போ ஏ ஜாயின் பிங்கிறது மேட்ரிக்ஸ் ஆஃப் 1 1 1 1. அதாவது ரெண்டில் ஏதாவது ஒரு இடத்துல ஒன்று வந்துச்சுன்னா கூட ஒன்று எழுதிக்கலாம். ரெண்டுமே வந்தாலும் ஒன்று எழுதிக்கலாம். ரெண்டு இடத்துலையும் அட் அ டைமில் 0 வந்தால் தான் என்னென்னு எழுதணும்? நம்ம 0ன்னு எழுதணும். இப்போ அங்கே எந்த இடத்துலையுமே ரெண்டு இடத்துலையும் 0ன்னு வரல. இதுதான் ஏ என்னது ஜாயின் பி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏ மீட் பி. ஸோ இதே மாதிரி ரெண்டு மேட்ரிக்ஸ் 0 1 1 1. அதே மாதிரி மீட் 1 1 0 1. இப்போ இது ரெண்டு கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் எடுத்து அப்படியே மீட் பண்ணு. 0 மீட் 1 1 மீட் 1 1 மீட் 0 1 மீட் 1. அப்போ இந்த மீட்டு பொறுத்தவரையிலும் ரெண்டும் சேமாக இருந்தால் ஒன்றா இருந்தால் தான் ஒன்று, மாறி வந்தாவே 0. ரெண்டும் வந்து மாறி வந்திருக்கு. அப்போ 0 இங்கே 1, இங்கேயும் மாறி வந்திருக்கு 0, இங்கே சேமாக வந்திருக்கு 1. தட் இஸ் ஏ மீட் பி. ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான சம்மு. அதனால் இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனிச்சிக்கோ. ரெண்டு மேட்ரிக்ஸும் எழுதியிருக்கோம். கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் எடுத்து என்ன பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கோம். ஜாயின்னா என்ன கண்டிஷன்னா ரெண்டில் ஏதாவது ஒரு இடத்துல ஒன்று வந்தால் கூட ஒன்றுன்னு எழுதிக்கலாம். இது சேமாக வந்தாலும் ஒன்று தான். அப்போ ரெண்டு இடத்துலையும் அட் அ டைம் 0 வந்தால் தான் 0ன்னு எழுதணும். அந்த மாதிரி வரல, ஸோ அங்கே 0 வரல. அடுத்தது மீட்டுன்னா என்னென்னா மாறி வந்துச்சுனாவே 0 தான். இப்போ இங்கே மாறி வந்துருச்சு 0, இங்கே சேமாக ஒன்று வந்துடும் 1. சப்போஸ் ரெண்டு இடத்துலையும் 0 வந்தால் என்ன தான் வரும்? 0 தான் வரும். ஓகேவா? ஸோ அப்போ 1 1 வந்திருக்கு. ஸோ இதுதான் அதாவது ஏ அண்டு பிங்கிற மேட்ரிக்ஸ். ஓகேவா? அதாவது ஏ ஜாயின் பி, அடுத்தது ஏ மீட் பி அப்படிங்கிற பூலியன் மேட்ரிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இந்த பூலியன் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் 12.1ல் 8th சம் ஒன்று இருக்குது. லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் 1 0 1 0 0 1 0 1 1 0 0 1. பிங்கிற மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 0 1 0 1, அப்புறம் 1 0 1 0 1 0 0 1. சிங்கிற மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 1 1 0 1 0 1 1 0 1 1 1 1. B, any three Boolean matrix of same type, find A join B, second one A meet B, third one A join B, அப்புறம் meet C, next A meet B join C. இது கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ இப்போ சொல்யூஷன் ஃபஸ்ட்டு A join B 1 0 1 0 0 1 0 1 1 0 0 1. That is A matrix. Next join B matrix 0 1 0 1 1 0 1 0 1 0 0 1. இப்போ இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணி எழுதணும். ஓகேவா? இப்போ ரெண்டையும் ஜாயின் பண்ண என்ன அர்த்தம்? 1 ஜாயின் 0 என்ன வரும்?
1 join 0 என்ன வரும் நமக்கு பார்த்தீங்கன்னா என்ன வரும் 1 தான் வரும். அடுத்தது 0 join 1 என்ன வரும் 1 தான் வரும். அடுத்து 1 join 0 என்ன வரும் 1 தான் வரும். நெக்ஸ்ட் 1 0 join 1 என்ன வரும் 1 தான் வரும். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 0 joined 1 1. அடுத்து நெக்ஸ்ட் 1 join 0 1. நெக்ஸ்ட் 0 join 1 1. நெக்ஸ்ட் 1 join 0 1. அடுத்தது 1 join 1 1. 0 join 0 0. 0 join 0 0. 1 join 1 1. இதான் வந்து A join B அப்படிங்கிற மேட்ரிக்ஸ். அடுத்தது செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா A meet B அப்படிங்கிற மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ இதே போல தான் 1 0 1 0 0 1 0 1 1 0 0 1. இது A மேட்ரிக்ஸ். மீட் 0 1 0 1 1 0 1 0 1 0 0 1. இப்போ இது ரெண்டுக்கும் மீட். மீட்னா என்ன அர்த்தம்? மாறி வந்துச்சுன்னா 0 தான். 1 மீட் 0 வந்துச்சுன்னா 0. 1 மீட் 1 வந்துச்சுன்னா 1. ஸோ இப்போ இங்கே 1 மீட் 0 வந்துருக்குது. அப்போ என்ன வரும் நமக்கு 0 தான் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மாறி வந்திருக்கு 0. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 மீட்டு 0 தான். அடுத்து பார்த்தீங்கன்னா 0 மீட் 1 0. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 0 மீட் 1 வந்து 0. 1 மீட் 0 வந்து 0. அடுத்து 0 மீட் 1 வந்து 0. நெக்ஸ்ட் 1 மீட் 0 வந்து 0. நெக்ஸ்ட் 1 மீட் 1 1. அடுத்து பார்த்தீங்கன்னா 0 மீட் 0 0. 0 மீட் 0 0. 1 மீட் 1 1. இதான் வந்து என்ன மேட்ரிக்ஸ்? A மீட் B அப்படிங்கிற மேட்ரிக்ஸ். அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் A join B meet C. இப்போ A join B நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். A join B என்ன வருது பாரு? 1 1 1 1 1 1 1 1 1 0 0 1. இதுதான் A join B. அடுத்தது இங்கே வந்து மீட் C. சிங்கிற மேட்ரிக்ஸ். சிங்கிற மேட்ரிக்ஸ் என்ன இருக்கு பாரு? 1 1 0 1 0 1 1 0 1 1 1 1. இப்போ இதுக்கு நம்ம வந்து மீட் மேட்ரிக்ஸ் எழுதணும். இப்போ அதை வந்து என்ன பண்ணுறோம்? மீட் 1 மீட் 1னா 1, 1 மீட் 1னா 1, 1 மீட் 0னா 0, 1 மீட் 1னா 1. அடுத்து 1 மீட் 0னா 0. நெக்ஸ்ட் 1 மீட் 1 1, 1 மீட் 1 1, 1 மீட் 0 0. அடுத்தது 1 மீட் 1 1, 0 மீட் 1 0, 0 மீட் 1 0, 1 மீட் 1 1. அடுத்து லாஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? A மீட் B ஜாயின் C. A மீட் B மீட் A மீட் B கண்டுபிடிச்சிருக்கோம் பாரு. 0 0 0 0 0 0 0 0 1 0 0 1. அடுத்தது ஜாயின் C வந்து என்ன இருக்கு? 1 1 0 1 0 1 1 0 1 1 1 1. இப்போ இது ரெண்டுக்கும் என்ன பண்ணணும்? ஜாயின் பண்ணணும். ஜாயின்னா ஏதாவது ஒரு வேல்யூ ஒன்று வந்தால் கூட ஒன்று எழுதிக்கலாம். 0 மீட் 1 1. ஓகே 0 ஜாயின். ஓகே 0 ஜாயின் 1 1.
0 join 1 1 0 join 0 0 0 join 1 1 next 0 join 0 0 0 join 1 1 0 join 1 1 0 join 0 0 அடுத்து 1 join 1 1 0 join 1 1 0 join 1 1 1 join 1 1 ஸோ அவ்வளோதான். ஸோ இதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சம்மு தான். ஸோ கொஞ்சம் இதை நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டியதுதான். ஜாயின்னா என்ன, மீட்னா என்ன அப்படிங்கிறத மட்டும் அதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த பூலியன் மேட்ரிக்ஸ் சம்மு போட்டுடலாம். இது கொஞ்சம் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒன்றே 3 மார்க்கு இல்லைனா 2 மார்க்கில் ரெகுலராக இது வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் இந்த சம்மை கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி கொஞ்சம் ஞாபகம் வச்சு கொஞ்சம் போட்டுப்பார். ஓகே.